டேய் நேரமாச்சு, இதுக்கு மேல இவனை வச்சு விளையாட வேண்டாம். யாராவது பாக்கிறதுக்குள்ள இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். வாடா. ஏன் சன்னதிக்கு வந்து என்ன நம்பி பரிகாரம் பண்ண வந்தவங்க பரிகாரத்தை கெடுக்க பாக்குறியா? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். ஏய் வாங்கடா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்ன நம்பி நானே கதின்னு வந்த யாரையும் நான் கைவிட மாட்டேன். அப்படி வந்தவங்க வேண்டுதல் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். அதனாலதான் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை தவம் இருந்து நான் வெளியே வரேன். என் முன்னாடி வந்து நிக்கிறவங்க அவங்க கேக்குற எல்லாத்தையும் நான் வரமா கொடுக்கிறேன். ஆனா இங்க நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு யாராவது நினைச்சீங்க, அவங்கள உயிரோடவே விட மாட்டேன். அடையாளம் தெரியாம அழிச்சிருவேன். அம்மா தாயே, இந்த இடத்துல ஏதாவது தப்பு நடந்தா மன்னிச்சிரு தாயே. கோபம் தீர்ந்து மலையேறு தாயே. உங்களுக்கு கோயில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியல சார். உங்க மேல அந்த அம்மனே வந்து என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துச்சு. என்ன சார் சொல்றீங்க? நடந்த உண்மையதான் சொல்றேன் பாரதி.
சொல்றத என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல சார். நானா அப்படி நடந்துக்கிட்டேன்? ஆமா பாரதி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா? இல்ல சார், உங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. உங்களை யாரு சார் இப்படி பண்ணாங்க? வேற யாரு? என்கிட்ட அடி வாங்கின அந்த சிலம்பாட்டக்காரங்க தான். ஆனா உங்களுக்குள்ளயும் அடிக்கடி கருப்பசாமி வரும் சார். எனக்கு கூட தெரியும் பாரதி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எந்த கேரண்டியும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அதை நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். சில சமயம் சண்டை போட போவேன், அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. நினைவு வந்து பார்த்தா என்கிட்ட அடி வாங்கினவங்க எல்லாம் கீழே உருண்டு புரண்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நீங்களும் என் கூட இருந்திருக்கீங்கல்ல? அப்பெல்லாம் என் மேல கருப்பு வருமா பாரதி? பாரதி, என்னோட இதயம் துடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு சார். அப்ப அது உங்களுக்கும் கேக்குது.